கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை தியானிக்கலாம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் வீழ்ந்து கிடப்பதை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்கு இரக்கம் காட்டி உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தேவனும் நமக்கு இறங்குவார் என்ற காரியத்தை கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தபடியாக பிறரை பூரணமாக மன்னிக்க வேண்டும் என்ற காரியத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தன்னை சிலுவையில் அறைந்த அவர்களையே இயேசு பூரணமாக மன்னித்தார். அதே குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அநேக வேளையில் நாம் வெளியில் மன்னிக்கிறேன் என்று சொன்னாலும் கூட உள்ளான மனிதனில் ஒரு பகையை வைத்து கொள்ளுகிறோம், ஒரு கோபத்தை வைத்து கொள்ளுகிறோம். அவர்களை சந்திப்பதை தவிர்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெறுகிறதற்கு நமக்கு தடையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 24 முதல் 26 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பாருங்க, இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னும் எத்தனை பாவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மன்னியாமல் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எதை கேட்டாலும் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பிரியமானவைகளை, அவருக்கு சித்தமானவைகளை அவருடைய மகிமைக்காக நாம் கேட்கும்போது அவர் சந்தோஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். நம்முடைய சொந்த இச்சையை நிறைவேற்ற வேண்டுமென்று செய்கிற விண்ணப்பத்தை அவர் நிராகரிக்கிறார். தேவ மகிமைக்காக நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக காணப்படுகின்றார். ஏனெனில் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கின்றார். ஒருவேளை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் பிறரை மன்னிக்காமல் இருக்கும்போது அந்த மன்னிக்காத தன்மை நம்முடைய ஜெபம் தேவனோடு சேருகிறதற்கு ஒரு தடைக்கல்லாக நின்றுவிடும் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறதை பாருங்கள். ஒருவன் பேரில் நமக்கு குறை இருக்கும்போது கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் அவர்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும். பண விஷயத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கலாம், அல்லது பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கலாம். அது எவ்வளோ பெரிய தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அது மன்னிக்க முடியாதது அல்ல. கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னிக்கிறாரே, நாம் ஏன் மன்னிக்கக்கூடாது?
நாம் கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது. மன்னிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய இருதயம் ஒரு காலம் கடினப்படுவதில்லை. நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும் மனம் உடைந்து மனம் திரும்பி அவரிடத்தில் வந்து கெஞ்சும்போது அவர் நமக்கு இறங்கி மன்னிக்கிறார். நம்முடைய குறைகளை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டு விடுகிறார். நாமும் அதை போலவே அவருடைய குறைகளை பூரணமாக மன்னிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிறருக்கு மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் கேட்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதை நம்மால் உணர முடியும். மன்னிக்காமல் அந்த தவறை குறைகளை மனதுக்குள்ளாகவே வைத்து கொண்டு இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது. நம்முடைய இருதயம் ஒரு நெருடலாகவே காணப்படும். தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் எதையும் மன்னிக்காமல் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. பூரணமாய் மன்னியுங்கள். ஒரு சமாதானம் நதியை போல பெருகி வரும். ஒரு சந்தோஷம் நதியை போல பெருகி வரும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படும். இயேசுவின் நாமத்தினால நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய சமூகத்தில் பிறருடைய குறைகளை மறந்து பூரணமாய் அவர்களை மன்னிக்க ஒப்பு கொடுப்போமா?